டார்க் ஜெயண்ட் மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓவரால் ஃபிலிம் இஸ் அ வெரி குட் ஒன். லைக் ஸ்டார்டிங் டு எண்ட் எந்த லேகும் இல்லாம சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஒன் ஸ்பெசிஃபிக் திங் இந்த மூவில பார்த்தாக்கா கேஸ்ட் செலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருமே அழகா நடிச்சிருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். இவங்க நியூ ஃபேஸா இருக்காங்களே நடிப்பாங்களான்னா, ஆனா அந்த பர்சன் கூட ஃபுல் எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. குடோஸ் டு த டைரக்டர். சூப்பரான ஸ்டோரி லைன் கொடுத்திருக்காங்க. அண்ட் டு ஆல் த டாப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. அதாவது பேய் படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாத்தா சப்ஜெக்ட், இது வேற கண்டென்ட். ரொம்பவே நல்லாவே இருக்கு படம். வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான முறையில் ஒரு காட்டுவாங்க சாத்தா உருவத்தை. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. மற்றபடி நம்ம சோனி அகர்வால் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வருது. கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மி. மற்றபடி எல்லாருமே அறிமுக எல்லாம் நியூ ஃபேஸஸாக இருந்தாலும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, நல்லா இருக்கு. அதை என்ன சொல்றதுன்னா, கண்டென்ட் வைஸாக நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள்கிட்ட போகிறோம். நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டதுக்கு உடனுக்குடனே கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுக்க மாட்டாரு. நம்ம கொடுக்குறது எந்த இடத்துல கொடுப்பாங்க? சாத்தான்கிட்ட தான் கிடைக்கும். அது சாத்தான் தெரியாம தான் அவர் ஃபர்ஸ்ட் இது பண்றாரு. ஆனால் நமக்கு சாத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாய மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்தால் அது பிடுங்க பார்க்கும். ஸோ ஒரு தடவை பார்க்கலாம் நம்பி. ஆக்சுவலா பாக்கியராஜ் சார் வந்து கிளைமேக்ஸ்ல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நியூ கேரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு எப்படி காஞ்சூரிங் வந்து பிடிக்குமோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து நல்லாவே பிடிக்கும். லாஸ்ட்ல வந்து சிஜி பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அதுவுமே நல்லா பெட்டரா இருந்துச்சு. நிறைய ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருக்கு, வந்து பார்க்கலாம் எல்லாருமே. சிஸ்டர் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் ஜம்ப்ஸ்கேர் சீன் நிறையா இருக்குன்னே சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்லலாம் அவங்களுக்கு வந்து நிறையா மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பார்க்கலாம் எல்லாருமே. ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு எப்போவுமே கதை செட் ஆகிறதுக்கு ஒரு ½ hour அந்த மாதிரி ஆணுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து படம் ரொம்ப சூப்பராக போணுச்சு. நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்த கதை. சோனியா அகர்வால் இருக்காங்க. நல்ல ஒரு குடும்ப கதையாக போகணும்னு எதிர்பார்ப்போட வந்தோம். குடும்ப கதையோட நல்ல ஒரு நம்மளுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ராஜேஷ்குமார் நாவலை வந்து படமாக பார்த்த திருப்தி கிடச்சிருக்கு. கதை அழகாக ஒரு கோர்வையாக கொண்டு போயிருக்காங்க. குழப்பம் இல்லாமல் தெளிவாக கொண்டு போயிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கும் வந்து சோர்வு அடையாமல் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம் இல்லைங்களா. அந்த இயற்கையான சூழ்நிலை, கேமரா, மியூசிக் எல்லாம் நான் மிரட்டி இருக்கு. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக உணர்ந்து இயல்பாக பண்ணியிருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக போகுது. படம் போகிறதே தெரியல. ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லாவே பயமுறுத்தி இருக்கு. ரொம்ப அருவருக்கிற மாதிரி ரொம்ப சீன் இல்லாமல் பயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் முக்கியம் இல்லைங்களா. ரொம்ப ரத்தம் சதை அப்படி பார்க்கறதுக்கு அருவருப்பாக தான் அது ஒரு பயம்னு சில படத்தில் வருது. அது பயம் கிடையாது, முகம் சுழிக்க வைக்கும். இது வந்து பயமாக இருக்குது. மியூசிக் தான் பெரிய சப்போர்ட் ஐயா. இல்லாட்டி நம்மளுக்கு உப்பு இல்லாத சாப்பிட்ற மாதிரி தான் ஆகிடும் இல்லைங்களா. மியூசிக் பெரிய அளவில் ஒத்துழைச்சிருக்கு. அதனால தான் வந்து நம்ம அந்த பயத்தை நம்மளே உள் வாங்கிட்டு நம்ம அந்த படத்தோடு இணைஞ்சி போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு பெரிய துணை இல்லை. குடும்பத்தோடு வந்து பார்க்குற ஹாரர் படமாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப டார்க் கிரைம் மூவி தான் இது. ஆக்சுவலா பயமுறுத்துற மாதிரி இல்ல. ரொம்ப இந்த சாத்தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க.